பாவம் என்று சொன்னாலேயே பொதுவாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பதம்தான். ஆனால் பரிசுத்த வேதாகமும் பாவங்களை குறித்து முழு விவரமும் கொடுக்கின்றதா இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் சட்டத்துக்கு புறம்பாக செய்யப்படுகிற காரியத்துக்கு பேர் குற்றம் என்று பேர். அது பாவம்னு சொல்றது கிடையாது. சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை உடைத்து விடுவது, சாலை விதிமுறைகளை மீறுவது, இதெல்லாம் குற்றம் என்று பார்க்கிறோம். ஆனால் சாலை விதிமுறைகளை மீறுவது குற்றம் என்று பார்க்கிறோமே, அதற்கு தண்டனை உண்டு என்று பார்க்கிறோம். ரெண்டு காரியம் நடக்கும். சாலை விதிமுறைகளை மீறும் போது இரண்டில் ஒன்று ஏற்படலாம். ஒன்று, காவல்துறையினர் அபராதம் விதிப்பார்கள். இல்லாவிட்டால் விபத்து ஏற்படும். இல்லாவிட்டால் இரண்டும் நிகழும். அவர்கள் சாலை விதிமுறையை மீறி ஒரு விபத்து ஏற்படும் போது அவர்களுக்கு சரீரத்தில் பாதிப்பு, இல்லாவிட்டால் வாகனம் பழுதடைகிறது. மேலும் காவல்துறையினர் அதை விசாரிக்கும் போது இது உங்களுடைய பிழை என்று சொல்லுவார்களானால் அங்கே தண்டனையும் வழங்கப்படும் என்று பார்க்கிறோம். அப்படியானால் சாலை விதிமுறைகளை மீறுவதற்கு பேரு குற்றம். இட்ஸ் an offense என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். தெய்வம் விதிமுறைகளை வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? சாலை விதிமுறைகளை ஏன் அரசாங்கம் ஒவ்வொரு நாட்டிலும் வைத்திருக்கிறது என்றால், மக்கள் சாலையை பயன்படுத்த வேண்டும். மக்களுக்காகத்தான் சாலை. ஆனால் அந்த சாலையை பயன்படுத்தும் போது பிறருக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு சாலையை நாம் பயன்படுத்தலாம். ஆகினாலே விதிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் சாலையில பிரச்சனையே இராது. அவர்கள் அவர்களுடைய திசையை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். ஆனா விதிமுறைகளை மீறும் போது மற்றவருடைய வாகனத்தின் மீது இடித்து விடுவது, இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதான தாறுமாறாக வண்டியை ஓட்டுவது, இப்படிப்பட்ட பல காரியங்கள்லாம் நிகழும் என்று நாம் பார்க்கிறோம். இதே போல தெய்வம் மனிதனை படைத்து விட்ட பிறகு நீ எப்படியாவது போ, நீ எப்படியாவது வாழலாம், நீ ஒரு தனி மனிதன், உனக்கு தனி சுதந்திரம் இருக்கிறது என்று தெய்வம் சொல்லவில்லை. மனிதனுக்கு சுதந்திரத்தை அவர் கொடுத்திருந்தாலும் பிறருக்கு ஊறு விளைவிக்கும் வகையில வாழக்கூடாது. அது மட்டுமல்ல, நாமும் நம்மை கெடுத்துக்கொள்ள தேவன் விரும்புகிறதே இல்லை என்று பார்க்கிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். பிரசங்கி என்ற புஸ்தகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற விதிமுறைகள் உண்டு என்று பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த இடத்துல பார்க்கும்போது பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே 14ஆம் வசனத்திலே 13ஆம் வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. காரியத்தினுடைய கடைத்தொகை என்ன? பல காரியங்களை எங்க பிரசங்கி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லிவிட்டு முடிவுரை என்னவென்றால், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். சரி, அடுத்த வார்த்தை கவனிங்க. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த கடமையை விட்டு யாரும் தப்பி போக முடியாது. எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த கொள்கையை கடைபிடிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தெய்வம் உண்டென்று நம்புகிறவர்களா இருந்தாலும் சரி, தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவர்களா இருந்தாலும் சரி, பெரியோரோ சிறியோரோ, ஆண்களோ பெண்களோ, அனைவருக்கும் ஒரு காரியம் பொது. அது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து என்று சொல்லும் போது அவருடைய அர்த்தம் என்னென்றால், மனிதனுடைய இருதயத்திலேயே இல்லாவிட்ட மனசாட்சியிலேயே எது நன்மையானது, எது தீமையானது, எது சரி, எது தவறு என்பதை இயற்கையாகவே மனிதனுடைய மனசாட்சியில தெய்வம் வைத்திருக்கிறார். நான் சென்னை நகரத்தில் ஒரு முறை பேருந்துல போகும்போது, அதாவது பஸ்ல போகும்போது, அங்கே அநேகர் இந்துக்கள் தான். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவு. அவர் பார்ப்பதே அரிதிலும் அரிது பல இடங்களிலே. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் பலர் பெருகி இருந்தாலும் சரி, இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடு. ஆகையினால என்னதான் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகினாலும் அது கடலில் கரைத்த பெருங்காயம் போலதான் இருக்கும். கிறிஸ்தவர்களை பார்ப்பதே, அது நான் இருந்த இடத்தெல்லாம் பார்ப்பது மிகவும் குறைவு.
அப்போ நான் பார்க்கும்போது அவர் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்துக்களாக இருப்பார்கள் அநேகர். மிகவும் பண்புள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், விருந்தோம்பலிலே மிகவும் தலை சிறந்தவர்கள் இந்துக்கள் என்பது யாவரும் தெரிந்த ஒரு காரியம். மிகவும் மென்மையானவர்கள். ஏதாவது ஒரு நல்ல காரியம் சொன்னால் சந்தோஷமா கேட்டுக்கொள்வார்கள், வந்தோரை வாழ வைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் என்று பார்க்கிறோம். ஒரு முறை நான் அந்த பேருந்தில் போகும்போது, பஸ்ல போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. அது என்ன பிரச்சனை எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த கண்டக்டர் சொல்றாரு, நடத்துனர் சொல்றாரு, கண்டக்டர் ஓட்டுநர் சொல்றாரு, டிரைவர் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு மனசாட்சி இருந்தா அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னாரு. அவனுக்கு மனசாட்சி இருந்தா அப்படி செய்ய மாட்டான். எனக்கு ஒரு ஆச்சரியமாச்சு. நான் ரட்சிக்கப்பட்டவன், பரிசுத்த அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றவன், ஜலத்திலே முழுகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக நாமத்தினாலே பரிசுத்தவன் கரத்திலே ஞானசானம் பெற்றவன். பகுதி நேர ஊழியம் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தேன். வேலை செய்து கொண்டே நான் ஊழியம் செய்து வந்தேன். எனக்கு இந்த வார்த்தை சொன்ன உடனே அன்று முதல் இன்று வரைக்கும் அது ஆச்சரியமா தான் இருக்கு. இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மனசாட்சி என்று சொன்னால் இன்னதென்று அவர்களுக்கு தெரிகிறது. அப்படியானால் இந்த மனசாட்சி யாவருக்கும் தெரிந்த ஒரு பதம் என்று நான் பார்க்கிறேன். நீதிமன்றங்களிலே சத்தியப்பிரமாணம் எடுக்க வைப்பார்கள். முற்காலத்திலே இந்தியாவிலே ஒருவரை கூண்டிலே ஏற்றும் போது சாட்சி கூண்டா இருந்தாலும் சரி, குற்றவாளி கூண்டா இருந்தாலும் சரி, நீ எந்த மதம் என்று கேட்பார்கள். நான் இந்து மதம் என்று சொல்லும்போது இந்துக்களுடைய புஸ்தகத்தை கொடுப்பார்கள். நீ எந்த மதம்? நான் இஸ்லாம் மதம். அப்படின்னா குரான் புத்தகத்தை கொடுப்பார்கள். நீ எந்த மதம்? கிறிஸ்தவ மதம். உடனே பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்து சத்திய பிரமாணம் எடுப்பார்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் நாஸ்திகன் என்று சொன்னால் அவர் தன்னுடைய கரத்தை உயர்த்தி தன் மனசாட்சிக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும். உன் மனசாட்சிக்கு விட்டுடுறோம். அப்படியானால் நீதிமன்றத்தில் கூட தெரிகிறது, மனசாட்சி மனிதனை கட்டுப்படுத்தும் ஒரு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கிறது மனிதனுடைய ஆழ் தத்துவத்திலே. ஆழ் தத்துவம் என்று சொல்லும்போது மனிதனுக்குள்ள அம்சங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. இந்த மனசாட்சியிலேயே தெய்வம் தம்முடைய பிரமாணத்தை ஓரளவுக்கு வைத்து விட்டார். எல்லாவற்றையும் வைக்கல, ஓரளவுக்கு வைத்து விட்டார். அந்த மனசாட்சி சொல்லும் இது செய்யறது தப்பு, அந்த மனசாட்சி சொல்லும் இது செய்யாத என்று சொல்லும். நல்ல காரியம் செய்யும் போது மனசாட்சியில ஒரு சந்தோஷம் ஏற்படும். தவறான காரியம் செய்யும் போது மனம் பதட்டம் அடையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசாட்சி சொல்லுது அது தப்பு, அதை செய்யாதே என்று சொல்லுகிறது. வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் திட்டவட்டமாக தம்முடைய பிரமாணங்களை மோசே என்ற ஒரு தேவ மனுஷன் மூலியமாக கொடுப்பதற்கு முன்பாக மனசாட்சியின் காலம் என்ற ஒரு காலம் இருந்தது. வேதாகமத்தில் மொத்தம் 7 காலங்கள் உண்டு, பிரதான காலங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆட்சியின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், ராஜ்யத்தின் காலம் என்று பல பிரதான காலங்கள் உண்டு. இந்த மனசாட்சியின் காலத்தில் தேவன் நியாயப்பிரமாண காலம் ஆகிய அந்த குறிப்பிட்ட காலத்தில் திட்டவட்டமாக மக்களுக்கு எழுதி கொடுத்த தம்முடைய பிரமாணம் மனசாட்சி காலத்தில் இல்லை. அவருடைய மனசாட்சிக்கு தேவன் அவர்களை விட்டு விட்டார். ஏன் விட்டு விட்டார் தெரியுமா உங்களுக்கு? தெய்வத்துக்கே தெரியும் மனசாட்சி அவர்களுக்கு போதிக்கும், மனசாட்சி நல்லது கெட்டது என்பதை எடுத்து காண்பிக்கும். ஓரளவுக்கு, முழுமையா இல்ல, ஓரளவுக்கு. சிறு பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் தவறு என்று தெரியும், பெரியவர்களுக்கு பல காரியங்கள் தவறு என்று தெரியும். அதே போல வேத பிரமாணம் இல்லாதவர்களுக்கு மனசாட்சி என்று பார்க்கிறோம். இந்த மனசாட்சி சொல்லும் இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத. வேதாகமத்தில் யோசேப்பு என்ற ஒரு இளைஞர் தான். வாலிபனா இருக்கும் போது அவனுடைய சகோதரர்களே, கூட பிறந்தவர்களே அந்நியர் கரத்தில் விற்று போட்டார்கள் மனசாட்சி இல்லாமல். அவன் அந்நியர்களாலே விலைக்கு வாங்கப்பட்டு எகிப்து என்ற நாட்டிற்கு கடத்தி செல்லப்பட்டான். அந்த இடத்துல அடிமையாக ஒரு வீட்டிலே அவன் விலைக்கு வாங்கப்பட்டான். அந்த வீட்டு எஜமான ஒரு பெரிய உயர் அதிகாரி, எகிப்து தேசத்தினுடைய அரசாங்கத்திலே ஒரு உயர் அதிகாரி, போத்திபார் என்று பேர். அவர் இந்த அடிமையுடைய சுவாபங்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும், படிக்காதவனா இருந்தாலும் அவனுடைய நடை உடை பாவனைகள், பழக்க வழக்கங்கள், அவன் எப்படியாக கீழ்ப்படுகிறான் பார்த்த பிறகு அவன் பண்புள்ளவன் என்பதை கண்டுபிடித்து அவனுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை அதிகாரிகள் கொடுப்பது உண்டு. பெரிய மனுவில் அப்படியே இந்த போத்திபார் என்ற உயர் அதிகாரி, எகிப்து தேசத்திலே எகிப்தின் அரசாங்கத்தில் உயர் அதிகாரி, தன் வீட்டில் அடிமையாக வாங்கப்பட்ட இந்த யோசேப் என்ற இந்த பிள்ளையாண்டான் வாலிபனை பார்க்கும்போது அவனுடைய பேச்சு,
அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய உண்மை எல்லாவற்றையும் பார்த்து விட்ட பிறகு அவனை தன்னுடைய வீட்டிலே முக்கியமான ஒரு அந்தஸ்தில் வைத்து விட்டான். கண்காணிப்பாளனா வைத்து விட்டான். வைத்து விட்டு எல்லாம் நீ பார்த்துக்கொள்ள சொல்லிட்டான். காரணம், இவன் நம்பிக்கைக்கு பாத்திரவான். அது மாத்திரமல்ல, இவன் எதை செய்தாலும் வாய்க்கிறது. இதுவும் அந்த போத்திபார் அந்நியனுக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் வாழும் ஒரு தேசத்திலே நம்முடைய வாழ்க்கை மக்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதா இருக்குமானால், உண்மையில் நான் சொல்லுகிறேன், அந்த தேசம் நம்மை அதிகமாக சிநேகிக்கும். ஒரு பிராமண பள்ளிக்கூடத்திலே நான் படித்தேன். பெருவாரியான ஆசிரியர்கள் எல்லாம் பிராமணர்கள் தான், மாணவர்களும் அநேகர் பிராமணர்கள் தான். அங்கே அந்த பிராமண பள்ளிக்கூடத்தில் 3 வருஷம் படித்தேன். நஞ்சுண்ட ஐயர் என்ற என்னுடைய ஆசிரியர் இருந்தார். வகுப்பிலே பிள்ளைகள் ஏதோ கொஞ்சம் சலசலப்பு செய்து விட்டதுனால நஞ்சுண்ட ஐயருக்கு கோபம் வந்து விட்டது. ஆசிரியர் இல்லாத சமயத்தில் யார் வகுப்பிலே சலசலப்பு செய்தது என்று கேட்டார். நஞ்சுண்ட ஐயர் அவர்கள் இந்த காரியத்தை சொல்லும் போது ஏகദേശம் 50 வயது இருக்கும் அவருக்கு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலம், அந்த காலத்தில் 1962 வருஷம் போல. கேட்கிறார், யார் வகுப்பிலே பேசினது என்று கேட்டார். யாரும் ஒண்ணு சொல்ல. என்னை பார்த்து ஆங்கிலத்தில் சொன்னார், பிரபாகரன், நீ ஒருவன் மட்டும்தான் இந்த வகுப்பில கிறிஸ்தவன், நீ மட்டும்தான் உண்மை சொல்லுவாய், சொல், வகுப்பிலே யார் பேசினது? அந்த நாட்களில் நான் இயேசுவை குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாத காலம். நான் பெயர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், பெயர் அளவில் தான் நான் கிறிஸ்தவன். ஆனால் என்னை நஞ்சுண்ட ஐயர் அவர்கள் நம்பினார்கள், கிறிஸ்தவன் உண்மைதான் பேசுவான். பிரியமானவர்களே, மக்கள் நம்மை குறித்து என்ன கணித்திருக்கிறால் சற்று பாருங்கள். கிறிஸ்தவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் தீமைக்கு நன்மைதான் செய்வார்கள், கிறிஸ்தவர்களுக்கு இளைஞர உள்ளம் உண்டு. இப்படி ஒரு தேசத்தின் மக்கள் நம்மை குறித்து வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை சற்று பாருங்கள். பிரியமானவர்களே, நானும் இப்படி பிராமண பள்ளிக்கூடத்தில் படித்தவன், டெல்லியில இருக்கும்போது ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படித்தவன், சென்னை மாநகரத்தில் தமிழில் படித்தவன், இன்னும் அரசாங்க உத்தியோகத்தில் நான் ஏகதேசம் 18 வருஷம் இருந்தவன். பெருவாரியாக நான் கிறிஸ்தவர்கள் அல்லாத சமுதாயத்தின் மத்தியில் தான் இருந்தேன். நான் ஒன்று பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவர்களாக அவர்கள் இல்லாவிட்டாலும் கிறிஸ்தவர்களை குறித்து நல்ல மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாக நாம் இன்னும் அதிகமாய் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நான் வாழ்ந்த எல்லா பகுதியிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் நம்மை குறித்து நல்ல ஒரு மதிப்பு வைத்திருப்பதன் காரணம், நாம் நன்மை செய்கிறவர்கள் என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். நான் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன். யாவருக்கும் பொதுவான காரியம் மனசாட்சி. மனசாட்சி இதை செய்யாதே என்று சொன்னால் செய்யவே கூடாது. பிரியமானவர்களே, மனசாட்சி ஒத்துக்கொள்ளாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கட்டின மனைவியை தவிர வேறொரு ஸ்திரீயை கண்ணேறிட்டு பார்க்கும் போது மனசாட்சி அடிக்கும். காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கட்டின மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுவது மட்டுமல்ல, நீ மனைவிக்கு துரோகம் பண்ணுவாயினால் நீ தெய்வத்தின் பிரமாணத்தை உடைக்கிறாய். அப்படியானால் சாலை விதிமுறைகளை மீறினால் 2இல் 1 நடக்கலாம், இல்லாவிட்டால் 2 நடக்கலாம். ஒன்று, காவல்துறையினர் அபராதம் விதிப்பார்கள் சாலை விதிமுறையை மீறினால், இல்லாவிட்டால் விபத்து ஏற்படும், இல்லாவிட்டால் 2ம் ஏற்படும் என்று நாம் பார்க்கிறோம். தெய்வம் மனிதர்களுக்கு நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், நீங்கள் எல்லாம் சுபிட்சமா இருக்கணும், நீங்கள் எல்லாம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல தேசத்தை சேர்ந்தவர்கள், பல மொழியை பேசுகிறவர்கள், பல மதத்தை சேர்ந்தவர்கள் யாவரும் நிம்மதியாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, தெய்வத்தினுடைய எதிர்பார்க்கிறது பார்க்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் தெய்வம் என்ன செய்தார்? பொதுவாய் அவருடைய ஆள் தத்துவத்தில் ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு பேர் மனசாட்சி. அந்த மனசாட்சி சில காரியங்களை சொல்லும், ஆனால் அது போதாது. அதுக்கு மேலே நாம் அறிய வேண்டுமானால் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வேதம் தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு எடுத்து போதிக்கிற புத்தகம். இந்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், இன்னும் மனசாட்சி சொல்லாத பல காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்கிறது என்றால், காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தெய்வத்துக்கு பயப்படுவது என்றால் என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். பல ஆண்டுகள் கிறிஸ்தவர்கள் அல்லாத சமுதாயத்தில் நான் இருந்து அவருடைய அன்பை பெற்றேன். நானும் என் அன்பை அவர்கள் மீது நான் பொழிந்தேன்.
இந்த நற்செய்தி அறிவிப்பது எனக்கு மகாபெரிய பாக்கியம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்கள் உன் மனசாட்சி செய்யாதே என்று சொல்லுகிறது. உன் மனசாட்சி அதை செய்யாதுன்னு சொல்லி செய்யாது. மனைவிக்கு துரோகம் பண்ணாத, நீ தவறான எண்ணத்தோட பாராத, தவறான எண்ணத்தோட காரியங்கள் செய்யாத. மற்றவட கடை வாங்கி இருக்கியா, அதை திருப்பி கொடுக்க முடியும் போய் சொல்லு, இப்ப என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் கட்டாயம் கொடுத்துறேன், இல்லாட்ட கொடுக்க முடியாத தருதரத்துல வந்துட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லணும். காரணம் என்னவென்றால் தீமையை வெறுப்பதே. வாங்கின பணத்தை கொடுத்துடணும். பிரியமானவர்களே, வாயில வர வார்த்தைகள் பிறருக்கு நன்மை பயக்கத்தக்க வார்த்தை தான் பேசணும். சொன்னா தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படு பயம் சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்றாரு பாருங்க. தீமை என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படு பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்க. நான் யாரு? தெய்வம். இதெல்லாம் தீமை. இதை செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் தெய்வத்துக்கு பயப்படாதவர்கள், சாலை விதிமுறைக்கு பயப்படாதவர்கள், நாட்டினுடைய சட்டத்தை அவமதிக்கிறவர்கள், அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று பார்க்கிறோம். இங்க பார்க்கும்போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னென்ன தீமை? பெருமை. இன்னைக்கு எந்த விதமான பெருமையா இருந்தாலும் சரி, எனக்கு திறமை இருக்கு, அதுல ஒரு பெருமை வந்துடும். நான் வன்மை இருக்கு, ஒரு பெருமை வந்துடும். நன்மை செய்வதிலேயே சில பேருக்கு தவறான ஒரு பெருமை வந்துடும். மற்றவர்களோட நான் பெரிய ஆள் என்று. பெருமை இல்லாமல் நன்மை செய்ய வேண்டும், பெருமை இல்லாமல் சேவை செய்ய வேண்டும். எங்கெல்லாம் பெருமை வருதோ அங்கெல்லாம் அழிவு வந்துடும் என்று பார்க்கிறோம். பெருமையும் அகந்தையும், அகங்காரம், அகம்பாவது இருக்கக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள், ஐ எம் சாரி, நான் செய்த தவறு, ஐ எம் சாரி என்று சொல்ல தெரிய வேண்டும். புரட்டுவாயி பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒண்ணு சொல்றது, அப்படி ஒண்ணு சொல்றது, அப்படி ஒண்ணு சொல்றாரு. வார்த்தையில சுத்தமாயிரு, இல்லாவிட்டால் உன்னை உருவாக்கின தெய்வத்தின் சட்டத்துக்கு நீ மாறா இருக்கிறாய். பிரியமானவர்களே, நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரணம் மனசாட்சி. நம்முடைய ஆழ்த்தத்துவத்திலே தெய்வம் வைத்திருக்கிற தெய்வத்தினுடைய பிரதிநிதி, அந்த பிரதிநிதி பேசுகிறது. நம்முடைய மனசாட்சியானது நமக்குள்ள ஒரு தூதரை போன்று இருக்கிறது. இதை செய்யாத, இந்த காரியம் செய்ய நல்லது என்று சொல்லும் போது முதலாவது அடிப்படையாக மனசாட்சி கட்டுப்பட்டிருக்கணும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவென்று எழுதப்பட்டுள்ளது. நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனா என்று 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் இறுதி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம்.